வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். காலையில் முதல் வேலையாக அரிசியை ஊற வச்சுட்டேன். அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கூடவே தக்காளியும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து லிட் போட்டு மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வந்துடட்டும். வர்றதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காயை நான் தாளிச்சிட்றேன். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திட்டு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு காயை சேர்த்திடலாம். இன்றைக்கி நான் வெள்ளை பூசணியை தான் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். காய் வேகிறக்குள்ளே இந்த பக்கம் தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மில்லட் தோசையை ஊற்றி எடுத்துக்கிறேன். வெள்ளை பூசணி சீக்கிரமாகவே வெந்துடும். பூசணிக்காய் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்திக்கலாம். இந்த கரைசல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் நம்மளுக்கு பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காய்கறி புளிக்கரைசல் மிக்ஸை எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டி இப்போது சாம்பார் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடி ஆகிறக்குள்ள காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தோசைகளை சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசையும் வெள்ளை பூசணி சாம்பாரும் தான் சர்வ் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்ச குக்கரையும் காய் தாளித்த வடை சட்டியும் லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். அடுத்ததாக வடை சட்டியில் காய் தாளிச்சுக்க போகிறேன். எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு பொடியாக நறுக்கின பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாவையும் சேர்த்திட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி அது லிட் வச்சு மூடி வச்சாச்சு. அது வேகிறக்குள்ளே இங்கே லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு டிஃபனில் கொஞ்சமாக சாதம் சேர்த்திட்டு தேவையான அளவு சாம்பாரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்த டிஃபனில் தயிர் சாதம் கலக்க போகிறேன். தயிர் சாதத்துக்கு ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக பாலை முதல்ல சேர்த்தி அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறக்குள்ளே இந்த பக்கம் காய்கறி ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு டிஃபனில் சேர்த்திக்கலாம். இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக தயிர் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்றேன். ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி மாம்பழம் தான். மாம்பழத்தை பொடியாக நறுக்கி டிஃபன் பாக்ஸில் சேர்த்திட்டு, மாம்பழத்தோடு எனக்கு பாதாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக பாதாமையும் இதோட சேர்த்தி பை தி டைம் நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்ச தயிர் சாதமும் லைட்டாக சில்லுன்னு ஆயிடுச்சு. எடுத்து டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். இதுதான் இன்றைக்கி வித்யா வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.